இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு தசகம் 15 கபிலரின் அறிவுரை. இவ்வுலகத்தில் முக்குணங்களில் பற்றுள்ள அறிவு சம்சார பந்தத்தை உண்டு பண்ணுகின்றது. அந்த பக்தி யோகமே பற்றினை அகற்றி அமிர்தமாகிய மோட்சத்தை அளிக்கின்றது. ஆகையால் இவ்வுலகில் பெரியோர்களை பின்பற்றி அடையக்கூடியது பக்தி ஒன்றே ஆகும். அதுவே தேடி அடையப்பட்ட வேண்டியது. இவ்வாறு கபிலரின் உருவில் தோன்றிய நீ தேவகதிக்கு கற்பித்தாய். மூலப்பிரகிருதி, மகத்தத்துவம், அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், மனம், 10 இந்திரியங்கள் ஆகிய 24 தத்துவங்களுடன் புருஷன் 25ஆவதும் ஆகும். இந்த பிரிவுகளை அறிந்தவர் பிரகிருதி என்றும் மாயிலிருந்து விடுபடுகிறார் என்று கபிலரின் உருவில் தோன்றி நீ தேவகதிக்கு கற்பித்தாய். உண்மையில் பிரகிருதியில் உள்ள குணங்களால் புருஷன் கவரப்படுவதில்லை. ஆனால் அந்த பிரகிருதியின் பிணைப்பு ஏற்பட்டால் அந்த பிரகிருதியின் குணங்கள் அவனை பற்றி கொள்ளும். அந்த பற்றானது உன்னை வழிபடுவதாலும் தத்துவ உணர்வினாலும் அகன்று போகும். இவ்வாறு கபிலன் உருவில் தோன்றி தேவகதிக்கு கற்பித்தாய். ஆசனங்கள், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், சாரணை போன்ற யோக சாதனங்களை கற்பதால் மனம் மாசு நீங்கிய ஒருவன் ஒவ்வொரு வேளையும் கருடன் மீது எழுந்தருளி திவ்ய ஆபரணங்களாலும் ஆயுதங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தமால புஷ்பம் போல் நீல வண்ண ஒளியோடு விளங்கும் என் திருமேனி எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் என்று கபிலன் உருவில் தோன்றி தேவகதிக்கு கற்பித்தாய். உன் குணங்களையும் திருவிளையாடல்களையும் கேட்பதாலும் கீர்த்தனம் செய்வதாலும் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து கடலை நோக்கி விரைந்து ஓடும் கங்கையின் வெள்ளப்பெருக்கு போன்று மிக சிறந்த பக்தி உண்டாகும். ஆகவே சம்சாரமாகிய விருத்தியை வெல்ல வல்லதாக என்று கபிலர் உருவில் தோன்றி தேவகதிக்கு உபதேசித்தாய். தன்னுடன் வாழும் பிறருக்கும் விலங்குகளுக்கும் பலவகையான தீங்குகளை செய்து பொருள் ஈட்டி குடும்பத்தை காப்பவனாகவும், பெண்களிடம் பயப்பட்டு குழந்தைகளை சீராட்டி இல்லற வாழ்க்கையை பற்றுள்ளவனாகவும் வாழ்ந்து என்னிடம் பக்தி செலுத்தாத மனிதன் நரகத்தை அடைகிறான். இந்த பரிதாபத்துக்குரிய விஷயம் என்று கபிலரின் உருவில் தோன்றி நீ தேவகதிக்கு கற்பித்தாய். மனிதன் பிறப்பதற்கு முன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது துன்பத்தில் உழல்கிறான். அந்த நிலையில் அவனுக்கு ஞானம் இருந்தும் அத்துன்பத்தை தீர்த்து கொள்ள வலிமை இல்லை. அந்த அறிவையும் பிரசவ காலத்தில் இழக்கிறான். பிறந்தவன் பால்ய வயதில் பல இன்னல்களை அனுபவித்து இளவை பருவத்தில் மோகத்தை அடைகிறான். இதுவே பெரும் துன்பமாகும். இவ்வாறு கபிலரின் உருவில் தோன்றி தேவகதி கற்பித்தாய். பிரகஸ்த தர்மத்தை கை கொண்டு பித்திருக்களையும் தேவர்களையும் நன்றாக வழிபடுவன் கூட இறந்த பின் தாட்சாயன வழியில் சென்று நற்செயல்களின் புண்ணியம் முடிந்து மறுபடியும் நிலத்தில் விழுகின்றார். ஆனால் என்னிடம் அர்ப்பணம் செய்யப்பட்ட பற்றற்ற செயலோ உத்தாரண வழிக்கு காரணம். இவ்வாறு கபிலர் உருவில் தோன்றி தேவகதிக்கு கற்பித்தாய். தேவனே, இவ்வாறு உன்னிடம் ஞானோபதேசம் என்ற தேவகதிக்கு அருள் புரிந்தவன் யோகிகளின் கூட்டங்களோடு சென்றாய். நாளடைவில் பக்தி யோகத்தில் ஈடுபட்ட தேவகதி நிர்மலமான மனிதன் மோட்சத்தை அடைந்தாள். நீயோ இப்பொழுது வடகிழக்கு திசையில் ஜனங்களுடைய நலனுக்காக இருந்து வருகிறாய். பெரியோனே, குருவாயூரின் தலைவனே, உன்னை பற்றி மிகுதியாக சொல்வதனால பயன் என்ன? உன் திருவடித்தாமரை மலர்களில் செலுத்தப்படும் பக்தியை எல்லா அச்சங்களுக்கும் போக்கும், விரும்பியவற்றை எல்லாம் கொடுக்கும் என்று நீயே உறுதியாக கூறியுள்ளாய் அல்லவா? ஆகையால் என் நோய்களை நீக்கி எனக்கு உன்னிடம் பக்தியை நீயே உண்டு பண்ணி அருள வேண்டும் என்று பட்டத்திரி அந்த விஷ்ணு புராணிடம் வேண்டுகிறார். நன்றி, வணக்கம். நாளை சதகம் 16 நரநாராயண அவதாரம், தட்சணின் வேள்வி. நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.